பிஜிஎம் போடு பிஜிஎம் போடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மீன் லாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் மதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிடன் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆகுது மார்னிங். டேட் வந்து 13th October அண்ட் டியூஸ்டே ஆகுது. ஸோ அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வரான், அவனை பிக்கப் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு கிளம்ப வேண்டியதான். வாங்க நீங்கள் நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, வியூ வேறு லெவலாக இருக்குது. பின்னாடி சும்மா அந்த மரம் மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது. அந்த ஒரு மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. வந்த ரூட்டு வேறு லெவலில் ஃபுல் ஆஃப் ரோடிங்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் போல். ஆஃப் ரோடிங் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 kilometers வந்து ஆஃப் ரோடிங் வந்திருப்போம். ஸோ இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த மரம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு தான் ஸ்டாப் பண்ணோம். சரி, சூப்பராக இருக்குது இடம். இங்கே வந்து யாருமே கிடையாது. நானே என் ஃப்ரெண்டு விஜய் ஹாய் சொல்கிறாரே. ஹாய். ஸோ நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். இங்கே 2 பேரை தவிர வேறு யாருமே இல்லை. இந்த லொக்கேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே நம்ம அங்கே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பாட்டை பாருங்களேன், வேற லெவலாக இருக்குது. அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஹெவன் மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி. அப்படியே இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து குவாரி, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வேற லெவலாக இருக்கும் போல். நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். இப்படிதான் வந்தோம். பக்கம் ஆஃப் ரோடிங் இடம். ஆனால் லைக் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தது வந்து செம்ம ஒர்த்து. பின்னாடி அந்த வியூவை நீங்கள் அப்படியே பாருங்களேன், என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்து இது ஒரு ஹிடன் பிளேஸ் ஆஃப் சென்னை தான் சொல்லணும். சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து யாருக்குமே தெரியாது. நான் ஊர் சைட்லாம் போனால் கொஞ்சம் குவாரிலாம் இருக்கும். சென்னை உள்ள அப்படின்னும் போது வந்து பெருசாக நானும் பார்த்தது கிடையாது. இந்த இடம் வந்து லைக் எவ்வளோ பெரிய குவாரி பாருங்கள். கண்டிப்பாக 100 அடி ஆழம் மேலே இருக்கும். இந்த சைடு வந்து இன்னும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, மைன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது பார்த்தாலே பயமாக இருக்குது, அந்த இடத்துக்கு எட்டி பார்த்தாலே. ஸோ நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். நம்ம அப்படியே இந்த சைடு சும்மா ஒரு சின்னதாக வாக் போவோம், எப்படி இருக்கு என்ன இது அப்படின்ட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படியே சின்னதாக வாக் வந்தோம். அப்படியே இந்த சைடு நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு மைன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, அதை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஒரு கேஜிஎஃப் ஃபீல் வருது உங்களுக்கு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக முள்ளாக இருக்கனால எனக்கு ஒழுங்காக காட்ட முடியல. இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் வாட்ரு. இது கண்டிப்பாக ஒரு 100 அடி ஆழம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா லாரிலாம் வந்து குவாரி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் தான் போகிறேன். இந்த ரோட்டில் பைக் ஓட்டினா வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். வேறு லெவலாக இருக்குங்க இடம், சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஒரு வாக்கப் போடுவோம். அதுவும் கிளைமேட் வேறு செம சில்லுன்னு இருக்கா, சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இடத்துக்கும் வேறு லெவல் ஃபீலுங்க. இந்த முள் போட்டிருக்கனால வந்து அந்த சைடு ஒழுங்காக எடுக்க முடியல. இந்த சைடு நல்லா ஓப்பனாக இருக்கனால வந்து எதுவும் தெரியல. சூப்பராக எடுக்கலாம் வீடியோ.
இந்த வழியாக தான் வந்தோம் நாங்கள். விஜய் முன்னாடி போயிட்டுருக்கான். 2 சைடு, இந்த சைடு தண்ணி, இந்த சைடு குவாரி. வேறு லெவலாக இருக்க இடம். வர வழியில் இன்னும் 2 ஸ்பாட் இருந்துச்சு தண்ணி இந்த இடம்லாம். அங்கெல்லாம் நிறுத்தி நம்ம பார்க்கலாம், போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். நம்ம லைக் செம்மையாக இருக்க இடம். ஸோ அப்படியே இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை பாருங்களேன். சீரியஸாக செம்மையாக இருக்குது. போகலாமா? பயமாக இருக்கு. ரொம்ப கிட்ட போவேன். போய் இறங்கி பார்த்துட்டு வரோம். பார்ப்போம் சும்மா சின்னதாக ஒரு வழி. எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தோம். மணி இப்போ 12 மணி இருக்கும். செம்ம ஃபீல். இப்போது உட்காந்து செம்ம காற்று இங்கே வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் டைம் லேப்ஸ் எடுத்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு போடுறேன். அப்படியே உட்காந்துட்டு இந்த நேச்சரை ரசிச்சுட்டு செம்ம ஹெவன் மாதிரி இருந்துச்சு. செம்ம ஃபீல் இன்றைக்கி. லிட்ரலாக வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் 2 பேரும். என்னடா ஹாப்பியாடா? நல்லது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நான் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. சென்னைக்கு பக்கத்துலேயே தான், நம்ம வண்டலூரில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படியே நமக்கு அந்த குவாரியெல்லாம் பார்த்துட்டு போவோம். நம்ம பிஜிஎம் போடு. அப்படியே அந்த குவாரியை விட்டு வெளில வந்தீங்கன்னா செம்மையாக இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் வியூ இருக்குது. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த புல்லுலாம் வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. செம்மையாக இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான கரெக்டான இந்த 12 மணி டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. அந்த வெயில் எவ்வளோ இருந்தாலும் அந்த அனல் வந்து பக்கத்தில் தண்ணி இருக்கனால தெரிய மாட்டேங்குது. சீரியஸாக செம்மையாக இருக்குது. பியூட்டிஃபுல்லான வியூவோட நான் என்னோடய வீடியோ எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து நான் புதுசாக வாங்கின மைக்கில் தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி அந்த மைக்கோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நான் இதில் ஐ கார்டில் மேலே கொடுக்குறேன். ஸோ அந்த மைக்கோட குவாலிட்டி அவுட்டோரில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நவீன் வ்ளாக்ஸின் பயணம் தொடரும். நன்றி.